வணக்கம். இந்த சுவாரஸ்யமான விளக்கப் பதிவிற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் ஒரு நுண்ணிய புதையல் வேட்டையை தொடங்கப் போகிறோம். ஒரு செல்லுக்குள்ளே உயிருள்ள பாகங்கள் செயல்படுவது நமக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அவற்றோடு சில உயிரற்ற புதையல்களும் அங்கே மறைந்துள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நாம் இப்போது நேரடியாக நுழைவோம். நமது நுண்ணிய பயணம் தொடங்கும் இடம் இதுதான், சைட்டோபிளாசம். இது செல்லுக்குள் இருக்கும் ஒரு ஜெல்லி போன்ற பகுதி. செல்கள் எப்படி இயங்குகின்றன என்பதை புரிந்து கொள்ள முதலில் இந்த அடிப்படையான அமைப்பை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு செல்லின் பரந்த சுற்றுச்சூழல். சரி, இன்று நாம் என்னென்ன பார்க்கப் போகிறோம்? முதலில் சைட்டோபிளாசத்திற்குள்ள என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். பிறகு செல் இன்க்ளூஷன்ஸ் என்றால் என்ன என்பதை அறிவோம். அதைத் தொடர்ந்து அதிலிருக்கும் 3 வகையான சேமிப்பு, சுரக்கும் மற்றும் வெளியேற்றும் பொருட்கள் பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கப் போகிறோம். பகுதி 1, சைட்டோபிளாசத்திற்கு உள்ளே. சைட்டோபிளாசம் என்றால் என்ன? சுருக்கமாகச் சொல்ல வேண்டுமென்றால் இது செல்லுக்குள் இருக்கும் தெளிவான ஜெல்லி போன்ற ஒரு திரவம். இதில் பெரும்பாலும் தண்ணீர்தான் இருக்கும். இது ஒரு மூலக்கூறு சூப்பு போல செயல்படுகிறது என்று கூட சொல்லலாம். செல்லின் உள்ளே இருக்கும் மற்ற அனைத்து பொருட்களும் இந்த திரவத்தில்தான் மிதந்து கொண்டிருக்கின்றன. இது செல்லின் வடிவத்தை நிலைநிறுத்துவதோடு மட்டுமில்லாமல் பல வேதியியல் வினைகள் நடப்பதற்கான ஒரு சிறந்த தளமாகவும் அமைந்திருக்கிறது. இந்த ஜெல்லி போன்ற திரவத்தில் மிதக்கும் சில முக்கியமான உறுப்புகளை நாம் ஆர்கனெல்ஸ் என்று சொல்வோம். இவை செல்லின் உயிருள்ள மிகச் சுறுசுறுப்பான எந்திரங்கள். செல்லின் மையமாக செயல்படும் நியூக்ளியஸ் அல்லது ஆற்றலை உருவாக்கும் மைட்டோகாண்ட்ரியா இதற்கெல்லாம் சிறந்த உதாரணங்கள். இந்த உறுப்புகள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும். இவை உயிருள்ளவை என்பதை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், ஏனென்றால் அடுத்து நாம் பார்க்கப் போவது முற்றிலும் மாறுபட்ட ஒன்று. பகுதி 2, செல் இன்க்ளூஷன்ஸ் என்றால் என்ன? சைட்டோபிளாசம் என்ற ஜெல்லிக்குள் ஒளிந்திருக்கும் அந்த சுவாரஸ்யமான புதையல்களை நாம் இப்போது தேடப் போகிறோம். செல் இன்க்ளூஷன்ஸ் என்பது சைட்டோபிளாசத்திற்குள் மிதக்கும் உயிரற்ற பொருட்கள் மற்றும் சேமித்து வைக்கப்பட்ட வளங்கள் ஆகும். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் முன்பு பார்த்த சுறுசுறுப்பான ஆர்கனல்ஸ் போல இல்லாம இந்த இன்க்ளூஷன்ஸ் முற்றிலும் உயிரற்றவை. இவை தாமாகவே எந்த வேதியியல் வினைகளிலும் ஈடுபடாது. செல்லின் மெட்டபாலிசத்தின் விளைவாக தோன்றும் உபபொருட்கள்தான் இவை. இவற்றுக்கென்று தனிப்பட்ட எந்த ஒரு சவ்வும் பெரும்பாலும் இருப்பதில்லை. தற்காலிகமாக சேமிக்கப்படும் பொருட்களாகவே இவை சைட்டோபிளாசத்தில் தங்கியிருக்கின்றன. இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை மிக எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஆர்கனல்ஸ் என்பவை உயிருள்ள இயந்திரங்கள். அவை செல்லின் அன்றாட வேலைகளை தொடர்ந்து செய்கின்றன. ஆனால் செல் இன்க்ளூஷன்ஸ் என்பவை உயிரற்ற பொருட்கள். இவை வெறும் சேமிப்பு வளங்கள், எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக இருப்பவை. தேவைப்படும்போது மட்டுமே இவை செல்லால் பயன்படுத்தப்படுகின்றன அல்லது வெளியேற்றப்படுகின்றன. ரொம்ப எளிமையாக இருக்கிறதல்லவா? இப்போது உங்கள் மனதில் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எழலாம். எதிர்கால தேவைக்காக செல்கள் அப்படி என்னென்ன பொருட்களை சேமித்து வைக்கின்றன? நமது புதையல் வேட்டையின் அடுத்த கட்டமாக இந்த உயிரற்ற வளங்களை செல்கள் எவ்வாறு தரம் பிரிக்கின்றன என்பதை பார்ப்போம். செல் இன்க்ளூஷன்ஸ் குடும்பத்தை அதன் பயன்பாட்டின் அடிப்படையில் 3 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கலாம். அவை ஸ்டோரேஜ் இன்க்ளூஷன்ஸ், அதாவது சேமிப்பு பொருட்கள்; செக்ரீட்டரி இன்க்ளூஷன்ஸ், அதாவது சுரக்கும் பொருட்கள்; மற்றும் எக்ஸ்கிரீட்டரி இன்க்ளூஷன்ஸ், அதாவது வெளியேற்றும் பொருட்கள். இந்த 3 பிரிவுகளுமே ஒரு செல்லின் ஆரோக்கியத்திற்கும் அதன் நீண்டகால வாழ்விற்கும் மிக மிக அவசியம். பகுதி 3, ஸ்டோரேஜ் இன்க்ளூஷன்ஸ். செல்கள் தங்களுக்கு தேவையான உணவை எப்படி பாதுகாப்பாக சேமிக்கின்றன என்று பார்ப்போம். இவை கார்போஹைட்ரேட்டுகளை விலங்கு செல்களில் கிளைகோஜனாகவும் தாவர செல்களில் ஸ்டார்ச்சாகவும் சேமிக்கின்றன. இது தவிர விதைகளில் உள்ள எண்ணெயைப் போல கொழுப்புகளை சிறு துளிகளாக சேமிக்கின்றன. மேலும் அடிப்படை ஊட்டச்சத்துக்களான புரதங்களையும் படிகங்களாக சேமிக்கின்றன. உணவு தட்டுப்பாடு ஏற்படும் காலங்களில் எதிர்கால ஆற்றலுக்காக தாவர மற்றும் விலங்கு செல்கள் இப்படித்தான் ஊட்டச்சத்துக்களை பாதுகாப்பாக சேமித்து வைக்கின்றன. இங்கே ஒரு ஆச்சரியமான தகவல் என்னவென்றால், தாவர மற்றும் விலங்கு செல்கள் மட்டுமின்றி பாக்டீரியா செல்களும் சில சிறப்பு பொருட்களை சேமிக்கின்றன. சில பாக்டீரியாக்கள் சல்ஃபர் துகள்கள் அல்லது வாயுக்கள் நிரம்பிய கேஸ் வெசிகிள்ஸ் போன்ற உயிரற்ற பொருட்களை கூட தங்களுக்குள் சேமித்து வைக்கின்றன. நீர்நிலைகளில் வாழும் பாக்டீரியாக்கள் இந்த கேஸ் வெசிகிள்ஸ் உதவியுடன் தான் நீரில் எளிதாக மிதக்கின்றன. சூரிய ஒளியை பெறுவதற்காக நீரின் மேற்பரப்பிற்கு வர இது மிகவும் உதவுகிறது. இது நிஜமாகவே இயற்கையின் ஒரு அற்புதமான அமைப்புதானே? பகுதி 4, செக்ரட்டரி இன்க்ளூஷன்ஸ். செல் தனக்கு பயன்படுவதற்காகவோ அல்லது வெளியிடுவதற்காகவோ உருவாக்கும் பொருட்களை பற்றி இப்போது பார்ப்போம். செல்கள் சில நிறமிகளை, அதாவது பிக்மெண்ட்ஸை உருவாக்குகின்றன. இவை பல்வேறு உயிரியல் அமைப்புகளுக்கு நிறத்தை கொடுக்கின்றன. உதாரணமாக
நீல பச்சை பாசிகளில் உள்ள சி பைகோசைனின் என்ற நிறமையை சொல்லலாம். இதேபோல செல்லின் உள்ளே நடக்கும் பல்வேறு வேதி வினைகளை துரிதப்படுத்தும் என்சைம்களையும் செல்கள் சுரக்கின்றன. இந்த சுரக்கும் பொருட்கள் அனைத்தும் செல் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு தேவையான மிக முக்கிய மூலப்பொருட்களாக செயல்படுகின்றன. பகுதி 5 எக்ஸ்கிரீட்டரி இன்க்ளூஷன்ஸ். செல்கள் தங்களது கழிவுப் பொருட்களை எப்படி கையாளுகின்றன என்பது பற்றிய பகுதி இது. ஒரு பெரிய நகரத்தில் குப்பைகளை எப்படி பாதுகாப்பாக பொட்டலம் கட்டி வெளியேற்றுகிறார்களோ அதேபோல செல்லுக்கும் உயிரற்ற கழிவுகளை பாதுகாப்பாக கையாளும் ஒரு அமைப்பு தேவை. விலங்குகளைப் போல தாவரங்களால் தங்கள் கழிவுகளை எளிதில் வெளியேற்ற முடியாது. எனவே கசப்பான டானின்கள், ஒட்டும் தன்மை கொண்ட பிசின்கள் மற்றும் ரசாயன கழிவுகள் போன்றவற்றை தங்களுக்குள்ளேயே ஒரு பாதுகாப்பான வடிவத்தில் இவை சேமித்து வைக்கின்றன. இவற்றைத்தான் நாம் எக்ஸ்கிரீட்டரி பொருட்கள் என்று சொல்கிறோம். இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள தாவர செல்களிலுள்ள வாக்யூல்கள் பாதுகாப்பான குப்பை தொட்டிகளாக செயல்படுகின்றன என்று வைத்துக்கொள்வோம். இவை ரசாயன கழிவுகளையும் டானின்களையும் செல்லின் உயிருள்ள பகுதிகளிலிருந்து தனியே பிரித்து பாதுகாப்பாக சேமித்து வைக்கின்றன. இப்படி பிரித்து வைப்பதன் மூலம் செல்லின் உயிருள்ள ஆர்கனல்ஸ்க்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சேமிக்கப்பட்ட கசப்பான கழிவுகள் தாவரங்களை உண்ண வரும் விலங்குகளிடமிருந்து தற்காத்துக் கொள்ளவும் பெரிய அளவில் உதவுகின்றன. ஒரு தாவர செல் தன் கழிவுகளை எவ்வளவு புத்திசாலித்தனமாக கையாளுகிறது பாருங்கள். நாம் இந்த விளக்கப்பதிவின் இறுதிக்கு வந்துவிட்டோம். முடிப்பதற்கு முன் சிந்திக்கத் தூண்டும் ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். ஒரு செல் உயிர் வாழ்வதற்கு அதன் சுறுசுறுப்பான உயிருள்ள பகுதிகள் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு சேமிக்கப்படும் இந்த உயிரற்ற இன்க்ளூஷன்ஸும் முக்கியமல்லவா? ஆற்றல் சேமிப்பிற்கும் கழிவு மேலாண்மைக்கும் இந்த உயிரற்ற பொருட்கள் இல்லையென்றால் செல்கள் நீண்ட காலம் உயிர் வாழ்வவே முடியாது. செல்களின் இந்த மறைக்கப்பட்ட உலகம் உண்மையிலும் மிகவும் ஆச்சரியமானதில்லையா? மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விளக்கப்பதிவில் சந்திப்போம்.